Greetings everyone, welcome to our channel. In the video 10th standard science first midterm test model question paper already upload பண்ணிருக்கோம் science question paper அதுவும் WhatsApp channelல important questions video எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்லோட் பண்ணியாச்சு. அதே மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தோட வீடியோ லிங்க்கும் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப் கொஷின் பேப்பர் பிடிஎஃப் கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கொஷின் பேப்பரை கேதர் பண்ணி எனக்கு வந்து ஒரு டெஸ்ட் எல்லாம் எழுத முடியல அப்படின்னா அந்த கொஷின் பேப்பரை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் எல்லாமே தெரியுதா, நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்ற ஒரு ரிவிஷனுக்காக கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 50 மார்க்ஸில் 10 1 மார்க்ஸ் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நமக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க, 4 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதனால் 1 மார்க்ஸ் எக்காரணத்தை கொண்டும் தரோவாக இருங்க, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது நமக்கு 2 மார்க்ஸில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி கொஷினில் வரும். அதனால் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அந்த கம்பல்சரி கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸில். ஓகேங்களா? ஆன்சர் எனி 5 கொஷின். இதில் கொஸ்டின் நம்பர் 18 வந்து கம்பல்சரி. இப்போ பாருங்கள், 2 மார்க்ஸில் பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட், அடுத்து வாட் இஸ் மீன் பை, வாட் ஆர், அந்த மாதிரியான கொஷின். பயாலஜி பொறுத்த வரைக்கும் ட்ராயிங், இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ ஸ்டேட் நியூட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா, 1 மார்க் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்களா. அடுத்து வை டஸ் த ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ கலர், டிஃபினிஷன், டிஃபைன் அட்டாமிசிட்டி, வாட் இஸ் ரஸ்ட், அடுத்து ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிசோம்ஸ், அடுத்து ரைட் த டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட். இது வந்து ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கம்பல்சரி கொஷின். பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ் 25th கொஷின் வந்து கம்பல்சரி. இது வந்து கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம். டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்ஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன், வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன், அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஷின் எக்காரணத்தை கூட மிஸ் பண்ணாதீங்க. டிஃப்ரென்ஷியேட் த ஐ டிஃபெக்ட்ஸ் மயோப்பியா அண்ட் ஹைப்பர் மெட்ரோப்பியா. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகேட்ரோஸ் லா. இந்த 4 மார்க்ஸில் பொறுத்த வரைக்கும் யூசஸ் ஆஃப், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப், salient features of, characteristics of, அடுத்து importance of, properties of, அடுத்து differentiate between, distinguish between, what are the differences between, இது எல்லாமே 4 மார்க்கில் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதனால் அதெல்லாமே மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் அமல்கம், இது எல்லாமே ரிப்பீட்டடாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தரோவாக பார்த்துட்டிங்கன்னா இதில் அழகாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 7 மார்க் கொஷின். ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் இருந்து கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, கிவ் an எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப். அடுத்து ஸ்டேட் ரேலீஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங் கொடுத்துருக்காங்க. ஆர் கிவ் த salient features ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரியும், கிவ் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹெட்ரோ டை அட்டாமிக் மாலிகூல்ஸ். ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கொஷின் கிளியராக தெரியுமோ அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். அடுத்து 27ல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் த ஃபாலோயிங் மோனோகாட் ரூட், டைகாட் ரூட்டும், ஏரோபிக் அண்ட் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். ஓகேங்களா? இது வந்து ஒரு கொஷின். ஆர் லிஸ்ட் அவுட் த parasitic adaptations in leechum, how was diastema formed in rabbit. ஸோ இதில் பயாலஜியில் ரெண்டுமே வந்து பயாலஜிலேருந்து இன்டர்னல் சாய்ஸில் கேட்டிருக்காங்க. எந்த கொஷின் கிளியராக தெரியுமோ அந்த கொஷின் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியர்லி ஒரு 5 to 8 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட மார்க்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பெஸ்ட் மார்க்ஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? கம்பல்சரி கொஷின் பேப்பர் ரிவிஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த பெஸ்ட் மெத்தடுன்னு கூட சொல்லலாம் உங்களோட மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அடுத்து சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. பிகாஸ் இதில் வந்து எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, இதில் வந்து நல்லா அதிகமாக கேட்டிருக்காங்க, நம்ம எங்கே தெரியல லேக் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.